ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीगुरुपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथमितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीशाखान्वितांश्च। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री चैतन्य चरितामृतम अंत्यलीலை அத்தியாயம் 2 தன்னுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு சோட்டா ஹரிதாசருக்கு வழங்கப்பட்ட தண்டனை. இதனுடைய முதல் பகுதியை நம்ம முந்தின வகுப்புல பார்த்தோம். அதுல சைத்தன்ய மகாபிரபு எப்படி 3 தோற்றங்களில் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். என்னென்ன அந்த 3 தோற்றம்? சாக்ஷாத், ஆவேஷ், ஆவிர்பாவ். சாக்ஷாத், ஆவேஷ், ஆவிர்பாவ். இந்த 3 தோற்றங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு எப்படி வெளிப்படுகிறார், அது ஒவ்வொன்றுக்கும் அவர் சில உதாரணங்களையும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வழங்குறார். ஆவேஷ் அப்படிங்கிறது என்ன? சாக்ஷாத் தான் தெரியும், பகவான் நேரடியாக இருக்கிறது. ஆவேஷ்னா அவர் இன்னொருத்தருக்குள்ளார போய் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது ஆவேஷ். ஸோ அதுக்கு யார உதாரணமா கொடுத்தார்? நக்குல பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் ஆவிர்பாவத்திற்கு, ஆவிர்பாவம்னா என்ன? அவர் அப்படி தன்னுடைய தோற்றத்தை அப்படி வெளிப்படுத்திட்டு அவர் மறைஞ்சு போறது, அல்லது அவர் சில நேரங்கள்ல தன்னுடைய தோற்றத்தை காமிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தா? நரசிம்மானந்த பிரம்மச்சாரி. அவர் அந்த சிவானந்த சேனருடைய வீட்டில் மகாபிரபுக்காக படைய வைக்கிறப்ப அதை மகாபிரபு சாப்பிட்டு போறத உதாரணம் கொடுத்தார். அது இல்லாம 4 இடத்துல மகாபிரபுடைய ஆவிர்வாவம் எப்பவுமே உண்டுன்னு சொன்னார். அது என்னென்ன இடங்கள்? சச்சி மாதாவுடைய வீட்டுல, ஸ்ரீவாசருடைய வீட்டுல கீர்த்தன் நடக்கப்ப, நித்யானந்த பிரபு எங்க நடமாடுறாரோ அங்க, எப்பவுமே கண்டினியூஸா ராகவ பண்டிதருடைய வீட்டுல எப்பவுமே இருப்பார். சோ இந்த 4 இடங்கள்ல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய ஆவிர்வாவம் எப்பவுமே இருக்குங்கிறத பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம சோட்டா ஹரிதாஸ் அவருடைய சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இங்க பகவான் ஆச்சாரியர் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால அவர் எப்படி அவர் மாயாவாத பாஷ்யத்தை கேட்டார், அதை கண்டு ஸ்வரூப் தாமோதர் எப்படி வெகுண்டு இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. புருஷோத்தம பிரபு பாஷே பகவான் ஆச்சார்யோ. புருஷோத்தமத்துல அதாவது பூரியில ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூடவே இருந்த பக்தர்கள்ல ஒருத்தர் பகவான் ஆச்சாரியர். பரம வைஷ்ணவத்தேனோ சுபண்டித ஆர்ஜ. அவர் பரம வைஷ்ணவர், பண்டித ஆரிய நற்பண்புகளுடையவர். பகவான் ஆச்சாரியர் அவர் பகவானோட சக்கிய ரசத்துல இருந்தார். சக்கிய பாவா கிரந்த சித்த கோப அவதார். அவர் பிருந்தாவன கோபர்கள்ல ஒருத்தர். பிருந்தாவன கோபர்கள் கிருஷ்ணர் வர்றப்ப அவரோட சேர்ந்து கோபர்கள்லாம் வராங்கல்ல, அவரோட சேர்ந்து கோபியர்கள் கோபர்கள் எல்லாருமே வராங்க. அதுல கோபர்கள்ல ஒருத்தர் பகவான் ஆச்சாரியர். ஸ்வரூப் கோஷாய் சக சக்கிய விவகார். அவர் ஸ்வரூப் தாமோதரோட ஒரு நண்பராகவே பழகி கொண்டிருப்பார். ஸ்வரூப் தாமோதருக்கும் அவருக்கும் ஏகாந்த பாவே ஆஸ்ரியாச்சேன சைத்தன்ய சரணம். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடிகள்ல ஏகாந்த பாவே தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தின விதத்துல ஸ்ரீ சைத்தன்யுடைய தாமரை திருவடிகள்ல நித்தியமாக இருக்கக்கூடியவர். மத்திய மத்திய பிரபுரத்தேகம் கொரையன நிமந்திரம். அவர் அப்பப்ப மகாபிரபுக்கு அழைப்பு விடுப்பார் பிரசாதுக்காக அவங்க வீட்டுல. கரே பாது கடி கொரேன விவித வெஞ்சன்.
அவர் என்ன பண்றாருன்னா கரே பாதுகரி, வீட்லயே சமையல் செய்யறார். மொத்தவங்களும் எங்க வச்சிருவாங்க சமையல்? விவித வெஞ்சன், பல வகையான காய்கறிகளோட வீட்லயே சமையல் செய்யறாரு. ஏகோலே கோஷாய் லாயா கொரோனா போஜன், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தனியா கூப்பிட்டு அவர் வந்து உணவு கொடுப்பார். சோ இது என்ன, எல்லாரும் வீட்டுல தானே சமைப்பாங்க. இங்க என்ன குறிப்பா வந்து கரே பாத் கரி ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அழைப்பு விடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஜெகநாதனுடைய பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பார்கள். வீட்டுல சமைச்சு அவருக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது வெகு சிலர். நம்ம பாக்குறோம், சார்வம் பட்டாச்சாரியர் அவங்க வீட்டுல இருந்து அவர் உணவு படைக்கிறார். அது இல்லாம பகவான் ஆச்சாரியர் அவங்க வீட்டுல அவருக்கு உணவு படைக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பெரும்பாலும் ஜெகநாதர் கோயில இருந்து தான் பிரசாதம் வரும். அவர் அவங்க வீட்டுல போய் பிரசாதம் எடுத்துப்பார். அவங்க யார் அழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு போய் அங்க இருந்து ஜெகநாதருடைய பிரசாதத்தை எடுத்துப்பார். அவங்க ஜெகநாதர் கோயில் போயிட்டு ஜெகநாதருடைய பிரசாதம் வாங்கிட்டு வருவாங்க, அதை இவர் எடுத்துப்பார். அவங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்க. அதுதான் வழக்கமா இருந்தது. ஆனா பகவான் ஆச்சாரியருடைய வீட்டுல அவர் எடுத்துக்கொள்வார். இங்க சில பிரபுபாத் விளக்குறார், ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவானது பிரசாதி என்று அறியப்படுகிறது. ஜெகநாதர் கொடுத்தாங்கன்னா அதை பிரசாதின்னு சொல்லுவாங்க ஒடிசா. அதுவே வீட்டுல சமைச்சாங்க அப்படின்னா அது வந்து ஆமானி நம்ம வீட்டுல செஞ்சது, இல்ல கர்பா தான் வீட்டுல செஞ்ச உணவு. சோ இது வந்து வீட்டுல செய்யக்கூடிய உணவுக்கு அந்த மாதிரி தனியா பிரிவுபடுத்தப்படுது. தாழபிதா அவருடைய அப்பா, அதாவது பகவான் ஆச்சாரியருடைய தந்தை, விஷயீபட சதானந்த கான், அவர் ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தார். விஷயீபட பெரிய பணக்காரர். அவரோட பேர் சதானந்த கான். விஷயமுக ஆச்சார்ய வைராகிய பிரதான். அவர் வந்து இவர் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அப்பா வந்து பெரிய விஷய், அரசாங்க அலுவலகத்துல புலன்பத்துல ஈடுபடக்கூடியவராக இருந்தார். ஆனா பகவான் ஆச்சாரியர் விஷய விமுக, பார்த்திருக்கோம் இந்த வார்த்தைகள்லாம். விஷய விமுகம், அவர் வந்து புலன்பத்துல ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்தார். ஆரம்பத்துல இருந்தே வைராகிய பிரதான், வைராகிகள்ல துறவரத்துல ஆர்வமுடையவர்களாக இருந்தார். கோபால் ஆச்சார்ய நாம தார சோட்டா பாய், பகவான் ஆச்சாரியருக்கு ஒரு தம்பி இருக்கார் சோட்டா பாய். அவரோட பேர் கோபால் பட்டாச்சார்ய. காஷி தே வேதாந்த படி கேலா தார டாய், அவர் காஷிக்கு போய் வேதாந்தம் படிச்சுட்டு வந்திருக்கிறார். காஷிக்கு போய் வேதாந்தம் படிச்சாங்கன்னா என்ன படிச்சிருப்பாங்க? மாயவாத பாஷ், சாரீரக பாஷத்தை படிச்சுட்டு வந்திருக்காரு. படிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு அங்க இடத்துக்கு வரார், பகவான் ஆச்சாரியரை பார்க்கறதுக்காக வரார். ஆச்சார்ய தஹார பிரபுபாதே மிலாயிலா, ஆச்சாரியர் அவர் வந்து மகாபிரபு கிட்ட கூட்டு வர்றார், மகாபிரபுக்கு அறிமுகப்படுத்துறார். அந்தர்ஜாமி பிரபு சித்த சுகனா பாயில, மகாபிரபு அந்தர்யாமி, அவருக்கு தெரியும், அவரை பார்க்கறதுல அவர் வந்து சந்தோஷம் அடைகிறார். ஒரு மாயாவாத பாஷ்யத்தை படிச்சுட்டு வந்தோடனே பார்க்கறதுல அறிமுகப்படுத்தப்பட்டாலும் மகாபிரபு வந்து அந்த சந்திப்பு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இருந்தாலும் ஆச்சார்ய சம்பந்தம், பகவான் ஆச்சாரியரோட அவருக்கு சம்பந்தம் இருக்கு. அதனால அவர் என்ன பண்றார், பாஹ்ய கொரே பிரீத்யா பாஷ், பாஹ்ய வெளியில வந்து அவர் வந்து பிரீத்யா பாஷ், ஆபாஷ்னா என்ன, மாதிரி, அந்த மாதிரி. அதனால பாஹ்யக்கரை வெளியில என்ன பண்றாரு, பிரீத்யா பாஷ், பிரீத்தியில இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. கிருஷ்ண பக்தி பினா பிரபு நா ஹோய் உல்லாஸ், கிருஷ்ண பக்தி இல்லைன்னா மகாபிரபு அதை யாரையும் பார்க்கறதுல சந்தோஷம் அடையவே மாட்டார். அப்ப அந்த சூழ்நிலையில ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி அவர்கிட்ட சொல்றார், ஆச்சார்ய கிட்ட, ஸ்வரூப் கோஸ்வாமி ஆச்சார்ய போகே ஆர்தின், அடுத்த நாள் அவர் போய் பார்த்து சொல்றார், வேதாந்த படியா கோபால் ஆசியாச்சன ஏகோன. பகவான் ஆச்சாரியர் ஸ்வரூப் தாமோதர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி என் தம்பி வேதாந்தம் படிச்சுட்டு இங்க வந்திருக்கான், சபை மேலி ஆசிலோ, எல்லாரையும் கொஞ்சம் நம்ம சபையை கூட்டலாமே, என் பையனை விட்டு, சரி என் தம்பியை விட்டு பாஷை இஹார ஸ்தான, எல்லாரும் அவர்கிட்ட இருந்து பாஷையும் கேட்கலாம்.
பிரேம குரோதகரி சொரூப் பலயவாச்சன். சொரூப் தாமத்துக்கு பயங்கர கோவம். மாயாவதம் படிச்சுட்டு இருந்திருக்கான், அவன் பாஷயத்தை பேசுறேங்கிறான், அதை வந்து சபையை வேற நீ கூட்ட சொல்றியா? அங்க வந்து பிரேம குரோதகரி, அவர் பிரேமையில கோபம் அடைகிறார், ரொம்ப கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறார். புத்தி பிரஷ்ட ஹோயிலா தொமார் கோபாலேர சங்கம். உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா இந்த கோபாலனுடைய சங்கத்துல? மாயாபாத் சுனி பாரே உப்பஜிலோ ரொங்கே. மாயாபாத்தை கேட்கறது உனக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? அப்படி என்ன வந்தது உனக்கு? மாயாபாத்தை கேட்கறது உனக்கு என்ன ஆகும்? கம்முனு கிடக்க வேண்டியதானே, அதை விட்டு எதுக்கு மாயாபாத்தை கேட்டு இருக்க? வைஷ்ணவ ஹோய் ஜெபா ஷாரீரக பாஷை சுனே. ஒருத்தர் வைஷ்ணவரா இருந்தாலும் சரி, அவர் ஷாரீரக பாஷத்தை கேட்டார் அப்படின்னா சேவிய சேவக் பாவ சாடி ஆப்பனாரோ ஈஸ்வரமானே. அவன் என்ன பண்ணுவான்னா சேவிய சேவகம் அப்படிங்கிற அந்த பாவத்தை விட்டுவிட்டு, அதாவது பகவானுக்கு நான் சேவை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு பாவத்தை விட்டுட்டு ஆப்பனரை தன்னையே வந்து ஈஸ்வரமானே, நான் தான் கடவுள் நினைச்சிட ஆரம்பிக்கிறான். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் மாயாவாத பாஷ்யத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனை அது. ஏன்னா மாயாவாத பாஷ்யம் பல விதமான வார்த்தை ஜாலங்களை வைத்து அது சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கும். அதனால இங்க ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி எச்சரிக்கை விடுக்கிறார், அதை கேட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பிரச்சனை வரும். அது மட்டும் அவர் சொல்ல, மகாபாகவதா ஜெய். சாதாரண பக்தர்கள் மட்டும் இல்ல, மகாபாகவத ஜெய். ஒருத்தர் வந்து மகாபாகவதரா இருந்தா கூட சரி, கிருஷ்ண பிராணதனுஜார், யாருக்கு கிருஷ்ணர் பிராணதனமாக இருக்கிறாரோ அந்த நபராக இருந்தாலும் சரி, மாயாவாத் ஸ்ரவணே சித்த அவசிய பிடதா. மாயாவாதத்தை கேட்கறதன் மூலமா அவங்களுடைய சித்த, அவர்களுடைய உள்ளமானது பிரேதார், கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அவன் வந்து முற்றிலுமா தன்னை ஈஸ்வரன் நினைச்சுக்க போறது இல்ல, ஆனா அவன் மனசுலையும் கொஞ்சம் வந்து மாற்றம் ஏற்படும், கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படும் இந்த மாயாவாத பாஷத்தை கேட்கறதுனால. இப்படி அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவருடைய எதிர்ப்புக்கு பகவான் ஆச்சாரியர் பதில் சொல்றார், அமாஷபாட் கிருஷ்ணனிஷ்ட சித்தம். நம்ம எல்லாரும் கிருஷ்ணனிஷ்ட சித்தம், நம்மளுடைய இதயத்துல வந்து கிருஷ்ணர் ஸ்திரமாக இருக்கிறார். அதனால நம்ம ஏன் பயப்படணும்? பகவான் ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். அவன் பாட்டுக்கு பேசிட்டோம், நம்மளுடைய இதயத்துல கிருஷ்ணர் தானே இருக்கார். நான் வந்து கிருஷ்ணர் விலகில்ல மாட்டேன், நம்ம யாரும் விலக போறது இல்லையே, அதனால கேட்டா என்ன ஆயிட போகுது? அமாஷபார் மன பாஷ்யம் ஒரு விராகித்தே. நம்ம மனசுல இந்த பாஷ்யம் வந்து என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் ஆச்சாரியர் அவருடைய தரப்புல இருந்து வாதிடுறார். ஸ்வரூப் தாமோதரான சொல்றார், ததாபி இருந்தாலும் மாயாவாத ஸ்ரவணே, மாயாவாதத்தை கேட்டோம் அப்படின்னா சித் பிரம்ம மாயா மித்யா ஏ மாத்திர சுனே. ஒருத்தருக்கு அதை கேட்கிறப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? மாயாவாதத்தை அப்படியே சரி, நம்ம மனசுல எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறோம். என்ன கேட்க போற? பெருசா நீ என்னத்தை கேட்க போற? சித் பிரம்ம, பிரம்மம் தான் சத்தியம், மாயா மித்யா, மாயா வந்து பொய்யானது, இதுதான் கேட்க போற. இதை கேட்கறதுனால உனக்கு கிருஷ்ண பக்தியில என்ன பிரயோஜனம்? ஒரு நேரத்தை ஒரு பக்தன் செலவிடுறான் அப்படின்னா அது ஏதாவது ஒரு விதத்துல பயனுள்ளதாக இருக்கணும். பயன் இல்லாம நம்ம ஏன் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கணும்? அதை கேட்கறதுனால நமக்கு ஏதாவது ஒரு பக்தியில ஏதாவது வரப்போதா, இல்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் சொல்ல போறாங்க, இப்படி சுத்தி அப்படி சுத்தி சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். அதை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? ஏய் மாத்திர சுனே, இதை பத்தி தான் கேட்க போறான். ஜீவாஜ்ஞான கொல்பித்த ஈஸ்வரே சகோலி அஜ்ஞான். ஜீவன் வந்து ஜீவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே கற்பனைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால அத வந்து அஜ்ஞானம் ஆயிடுது. ஜஹார ஸ்ரவணே பக்தேர் படமன பிரான். அதனால இத பத்தி கேட்கறதே பக்தனுக்கு வந்து ஒரு மனசை கஷ்டப்படுத்தக்கூடியதாயிடும். அவன் மனசு மாறுது. முதல்ல என்ன ஒரு கருத்து சொன்னாருன்னா, இதை கேட்கறதுனால ஒருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுவான் அப்படிங்கிற. அப்புறம் வந்து சொல்ற மகாபாகவதா இருந்தாலும் மனசுல வந்து கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படும் அப்படின்னு. அதுக்கு பகவான் ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார், இல்ல ஒருத்தர் வந்து நம்ம தான் கிருஷ்ணர் மேல நம்மளுடைய நிஷ்டா ஸ்திரமா இருக்கே, நம்ம வந்து சஞ்சலம் அடைய மாட்டோம் அப்படிங்கிற. அதுக்கு அவர் சொல்றார், எப்படி இருந்தாலும் கால விரயம் தானே. அவர் என்னத்தை பேச போறாங்க? பிரம்மன் தான் சித், மாயா வந்து மித்யா, இதைத்தான் சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜீவனை வந்து ஈஸ்வரனா பத்தி சொல்றப்ப அது நம்ம மனசுக்கு வந்து குத்துதே.
அந்த ஒரு பிரச்சனை இருக்கே. இப்ப சில பேர் சொல்லுவாங்க இந்த சாய்பாபா வந்து கடவுள், இவங்க வந்து கடவுள், ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி கேக்குறப்ப நமக்கு அது குத்துது. ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் கேட்டா, நீங்க வந்து இப்படி சாய்பாபா கடவுள்னு சொல்றீங்க, அது எங்களை வந்து குத்துது அப்படின்னா. நான் சொன்னேன், எப்ப நீ கடவுள் சொல்லி எனக்கு அதை விட பலமா குத்துதியா? பல மடங்கு குத்துது. ஒரு அயோக்கிய பையன ஒருத்தன் எவனோ ஒருத்தனை வந்து ஒவ்வொருத்தரும் உலகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். எவனோ ஒருத்தனை அவன் பேசுறான், கடவுள்னு பத்தி பேசுறான். அப்படி பேசுறது அதை கேட்க நமக்கு குத்துதே. அதுக்கு எங்க பதில் சொல்றது? அதான் எங்க சொருப்தாமோதர் கோஸ்வாமி சொல்ற, எனக்கு குத்துதே. அவன் வந்து இந்த மாதிரி கடவுள் கிருஷ்ணர் எல்லாம் கிடையாது, ஜீவன் தான் கடவுள், எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறப்ப அது எனக்கு குத்துது. அவர் சொல்றார், பட மன பிரான், உயிரே எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்ப வந்து பகவான் ஆச்சாரியர் கொஞ்சம் என்னடா எதுவுமே பேச முடியலையே. அவர் சொல்ற, லஜ்ஜா பய பயம் ஆச்சாரியர். ஆச்சாரியருக்கு ஒரு பக்கம் வெக்கம், இன்னொரு பக்கம் பயம். ஐயோ ரொம்ப ரொம்ப அதிக பிரசங்கமா பேசிட்டோமா, சொருப்தாமோதர்கிட்ட மௌனம் போயிடலாம். அது மாதிரி பிரச்சனையானா என்ன பண்ணணும்? ஒரு டெக்னிக்கு அமைதியா இருந்துடணும். அதுக்கு மேல பேசக்கூடாது. அதுக்கு மேல பேசினோம்னா அபாயம். அதனால வந்து மௌனம் போயிடும். மௌனம் ஆயிட்டார். ஆரதின் அடுத்த நாள் கோபாலர தேச பாட்டாயிரம். கோபாலரை கூப்பிட்டு, நீ கிளம்பா, இந்த ஊர்ல நீ இருக்கு, அந்த கிளம்பு அப்படின்னு தம்பிய சொந்த ஊருக்கு அமுச்சு விட்டார். ஸோ இது ஒரு சின்ன போர்ஷன். அதுக்கடுத்து இப்போ வந்து சோட்டா ஹரிதாஸோட சம்பந்தமான விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. ஏகோ தின ஆச்சாரிய பிரபுரே கொள்ளோ நிமந்திரன். ஒரு நாள் பகவான் ஆச்சாரியர் மகாபிரபுவை வழக்கம் போல அவர் பிரசாதத்துக்காக கூப்பிடுறாரு. கரே பாத் கொரி கரே விவித வெஞ்சன். வீட்டில் அவர் வந்து நல்லா சாதம் சமைக்கிறார், நிறைய காய்கறிகள்லாம் ஏற்பாடு பண்றார். அப்ப இங்க வந்து ஒரு அறிமுகப்படுத்துறார். சோட்டா ஹரிதாஸ் நாம பிரபுர கீர்த்தனிய. மகாபிரபுடைய கீர்த்தனியர்கள், அவர்கள வந்து சோட்டா ஹரிதாஸ்னு ஒரு பக்தர் இருப்பார். அது சாயாம உட்காந்தீங்கன்னா தூக்கம் வர, முன்னாடி சாஞ்சு உட்காந்தா தூக்கம், சாயாம உட்காந்தோம்னா தூக்கம் வர. சோட்டா ஹரிதாஸ் நாம் பிரபுர கீர்த்தனிய. சோட்டா ஹரிதாஸ் அப்படிங்கிற பேர்ல மகாபிரபுடைய கீர்த்தனத்துல அவருக்காக கீர்த்தனம் பண்ணக்கூடிய பக்தர் அவர். மகாபிரபுவிற்காக பாடக்கூடியவர்கள் சில பக்தர்கள் இருப்பார். அதுல ஒருத்தர் சோட்டா ஹரிதாஸ். தார கொஹைன ஆச்சார்ய டாக்கியா ஆனியா. அவர் வந்து பகவான் ஆச்சாரியர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றார். மொரே நானே, என் பேரை சொல்லி சிக்கி மாஹித்தீர பகினி, சிக்கி மாஹித்தியனுடைய சகோதரி ஸ்தானேகியா, அவங்க கிட்ட போ, சிக்கி மாஹித்தியனுடைய சகோதரி கிட்ட போய் சுக்ல சாவல ஏகமான் ஆனகமாய. சுக்ல சாவல, சுக்ல சாவலனா ஒயிட் ரைஸ், லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணுமா ஒயிட் ரைஸ், வெள்ளை அரிசி. சுக்லனா வெள்ளை, சாவலனா அரிசி. வெள்ளை அரிசிங்கிறது என்னன்னா பச்சை அரிசி. சுக்ல சாவல பச்சை அரிசி. சுக்ல சாவல ஏகமான், ஒரு மான். மான்னா யாருக்கு ஞாபகம் இருக்கு? அளவு ஏறக்குறைய அது மாதிரி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எனக்கு மறந்து போச்சு. ஒரு மான் அளவு இங்க வந்து இந்த இடத்துல சொல்ல, பட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல. ஒரு மான்னா எவ்வளோ, பல இடங்கள்ல வேற இடங்கள்ல நான் பார்த்துருக்கோம். சுக்ல சாவல அது வந்து பச்சரிசி. சித்த சாவல அப்படின்னா புழுங்கல் அரிசி. அது வந்து சித்தமான அரிசி. அது வந்து வேக வச்சாச்சு ஏற்கனவே. சோ இது வந்து சுக்ல சாவல ஏகோமான் ஆனோகம் ஆகியம், போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப சிக்கி மாஹித்தியோட சகோதரி, அவங்க பேரு மாதவி தேவி. மாதவி தேவியோட வீட்டுக்கு இவர் போறார். இவர் போய் கேட்கறதுக்காக போறார். மாஹித்தீர பக்கினி ஷேய் நாம மாதவி தேவி விருத்தா தபஸ்வினி ஆர பரமா வைஷ்ணவி. மாதவி தேவி விருத்தா, வயசானவங்க. தபஸ்வினி, தபஸ்ய எண்ணம் கொண்டவங்க, ரொம்ப வேற நல்ல
தன்மையுடையவர்கள். ஆழ, அது மட்டும் இல்லாமல் பரமா வைஷ்ணவி, மிக உயர்ந்த வைஷ்ணவியாக இருந்தான் மாதவி தேவி. மாதவி தேவியோட வீட்டுக்கு போறார் சோட்டா ஹரிதாஸ். போய் வாங்கிட்டு வர்றார். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு கருத்து இங்க குறுக்க சொல்றார். பிரபு லேகா கரே ஜாரே ராதிகார் கண. மகாபிரபுக்கு தெரியும் மாதவி தேவி ராதிகாவினுடைய தோழியர்களில் ஒருத்தி. விருந்தாவனத்தில் ஜகதேர மத்திய பாத்திர சாடே தினுஜன். மகாபிரபு இந்த உலகத்துல 3.5 பக்தர்களை தம்முடைய அந்தரங்க சேவையில வச்சுக்கிட்டார். நெருக்கமான பக்தர்களாக, அந்தரங்க சேவை சொல்ல நெருக்கமான பக்தர்களாக இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுக்கு 3.5 பக்தர்கள். 3.5, அது என்ன 3.5? எஸ், ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி, ஆர் ராமானந்த ராய், ஷிக்கி மாஹிதி, இவங்க 3 பேர். தார பக்கினி அர்த்தஜான், அவருடைய சகோதரி அரையா கணக்கு எடுக்கிறாங்க. பெண்ணுக்கு கணக்கு அரை. அங்க சமத்துவம்லாம் இடமே கிடையாது. சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லுது. பழமா வைஷ்ணவி மாதவி தேவி முன்னாடிலாம் நம்ம கால் தூசி கூட நிக்க மாட்டோம். அவங்களுடைய தாமரை திருவடிகளுடைய தூசி கிடைச்சதுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். பரமா வைஷ்ணவி மகாபிரபுடைய அந்தரங்க சகாக்கள், ராதாராணியினுடைய தோழி, எவ்வளவு பெரிய நிலை. அதுவே இங்க டெஸ்கிரிப்ஷன் இங்க எப்படி வர்ணிக்கப்படுதுன்னா அர்த்தஜம், பாதியாக சொல்லப்படுது அர்த்தம். சோ அங்க போய் அவர்கிட்ட போய் அரிசி வாங்கறதுக்காக போறார். தாழ தண்டுள் மாகி, அங்க போய் அரிசி யாசிக்கிறார். ஆனிலோ ஹரிதாஸ் வாங்கிட்டு வரார். தண்டுள் தேக்கி ஆச்சார்ய அதிக உல்லாஸ். அந்த அரிசியை பார்த்தரையும் ஆச்சாரியருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு அற்புதமானதாக இருக்கு அந்த அரிசி. இதுல சமைச்சு நம்ம மகாபிரபு படைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸ்னேகே ராந்தில பிரபுட பிரிய ஜே வெஞ்சன தேவுல பிரசாத் ஆதா சாஹி லேம்பு ஷவன். அவர் எப்படி மகாபிரபுக்கு செய்றார்? சாதம் செய்றார், வெஞ்சன் காய்கறிகள்லாம் செய்றார். தேவுல பிரசாத், மகாபிரபுடைய கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வர. நம்ம தெலுங்குல கூட கொடுத்தோம் தேவுடம். தேவுல மீன்ஸ் பகவான். ஜெகநாதர் கோயில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் கொண்டு வர. என்ன கொண்டு வர? அப்புறம் அதோட சேர்த்து ஆதா சாக்கி இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா துருவி போட்டு, லேம்பு எலுமிச்சம்பழம், லவன் கொஞ்சம் உப்பும் வச்சு அவர் எல்லாத்தையும் தயார் பண்றார். மத்தியானே ஆசியா பிரபு போஜனே வஷியா. மத்தியானம் மகாபிரபு பிரசாதம் எடுத்துக்கிறார். ஷால்யான்ன தேக்கி பிரபு ஆச்சாரியர புச்சிலா. ஷால்யான் ரொம்ப அற்புதமான ஒரு அன்னத்தை பார்த்துட்டு மகாபிரபு ஆச்சாரியர்கிட்ட கேட்கிறார். உத்தம அன்ன, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சாதம். ஏத்த தண்டுல் காஹாத்தே பாயிலா. இதுக்கான அரிசியை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? ஆச்சாரிய கோஹே மாதவி பாஷ் மாகியா ஆனிலா. மாதவி கிட்ட போய் யாசித்து வாங்கி வந்தோம். பிரபு கோஹே கோன் ஜாய் மாகியா ஆனிலா. யாரு போய் யாசிச்சு வாங்கிட்டு வந்தா? சோட்டா ஹரிதாஸ் நாம் ஆச்சாரிய கோஹியோ. சோட்டா ஹரிதாஸருடைய பெயர் ஆச்சாரியர் சொல்றார். அன்ன பிரசம்சியா பிரபு போஜன் கொரிலா. அன்னம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதை பாராட்டிட்டு போஜனம் எடுத்துக்கிறார். நிஜ கிரகே ஆஷி. தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், கோவிந்தேர ஆக்ஞாதிகா. கோவிந்தரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஆஜி ஹோய்த்தே, இன்னையில இருந்து ஏய் மோர ஆக்ஞா பாலிபம், என்னுடைய கட்டளை இது, இதை நீ நிறைவேற்ற வேண்டும். என்னது அது? சோட்டா ஹரிதாஸ் யஹா ஆஷித்தே நாதிகா. சோட்டா ஹரிதாசர் இங்க வர்றதுக்கு அனுமதிக்க கூடாது. என்ன பண்ணார்? அவர் போய் அரிசி வாங்கிட்டு சொன்னார். ₹1 அரிசி வாங்கிட்டு வந்தார். அரிசி ரொம்ப நல்லா இருந்தது, பாராட்டினார். யார் வாங்கிட்டு வந்தார்னு கேட்டார். சோட்டா ஹரிதாசரோட பேரை சொன்னார். எல்லாம் நல்லா தான் போனது.
கம்பீராவுக்கு திரும்பி வரார். கோவிந்தர் கிட்ட கூப்பிட்டு இனிமேட்டு சோட்டா ஹரிதாசரை என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இடுறார். துவார்மானு ஹோயிலா, கதவு பூட்டிடுச்சு. அதாவது அது வந்து ஒரு விளக்கமா சொல்றான், அதாவது ஓமையா சொல்றான். மகாபுருடைய கதவு சோட்டா ஹரிதாசருக்கு சாத்தப்பட்டிருந்தது. ஹரிதாஸ் துக்கி ஹோயிலோமான், ஹரிதாசருடைய மனசுல பயங்கரமா வருத்தம் ஏற்படுது. கிளாகியா துவாரமான கேகோ நாகிஜான், எதுக்காக அந்த கதவு மூடினாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன் ஏன் மகாபிரபு சோட்டா ஹரிதாசரை இனிமேட்டு பார்க்க மாட்டேன்னு சொன்னார், யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. தின தின் ஹோயிலே ஹரிதாஸ் கரே உபவாஸ், 3 நாள் ஹரிதாஸ் சோட்டா ஹரிதாஸ் உபவாசம் இருக்கிறார். ஸ்வரூபாதி ஆசி புச்சிலா மகாபிரபுரே பாஸ், ஸ்வரூப் தாமோதர் தலைமையில எல்லா பக்தர்களும் வராங்க. மகாபிரபு கிட்ட கேட்கிறாங்க, என்ன ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு, எதுக்காக அவர் வந்து நிராகரிக்கிறீங்க? கோன அபராத் பிரபு கைலோ ஹரிதாஸ், சோட்டா ஹரிதாஸ் என்ன அபராதத்தை செஞ்சார், ஏன் அவர் இப்படி ஒதுக்கி வச்சுட்டீங்க? கீழாகி அத்வாரமான கரே உபவாஸ், அவர் கதவு மூடிடுச்சுங்கிறதுனால அவர் உபவாசம் இருந்துருக்கிறார். பிரபு கோடை மகாபிரபு சொல்றார், வைராக்கி खरे प्रकृति संभाषण देखते ना पारो आमी ताहार बधान. வைராக்கி खरे, அவர் வைராக்கியா இருக்கிறார், ஒரு துறவியா இருக்கிறார் சோட்டா ஹரிதாஸ். ஆனா என்ன பண்றார், துறவியா இருந்துட்டு பிரகிருதி சம்பாஷணம், ஒரு பெண்ணோடு அவர் வந்து பேசிக்கொண்டிருந்தார். தேக்கிட்டு நான் பாரோ, அதை பார்த்ததுனால என்னால பார்க்க முடியல, அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. தேக்கிட்டே நான் பாரோ, என்னால சகிச்சுக்க முடியல, பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்கணும். ஆமி தாஹார வதன், முகத்தை எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதாவது அங்க என்ன நடந்திருக்குன்னா, மாதவி தேவி வீட்டிற்கு அவர் சென்ற போது அங்க இருந்த ஒரு இளம் பெண்ணோடு அவர் சம்பாஷணையில ஈடுபட்டு இருக்கிறார். சம்பாஷணையில ஈடுபட்டார் அப்படின்னா வெறுமனை பேசுன்றதால அவரு கொஞ்சம் உள்ளூர் அவருக்கு ஒரு காம சிந்தனைகளோட அவர் பேசிக்கொண்டிருந்தது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரிய வந்தது. அதனால அவர் வந்து அவரை முற்றிலுமாக நிராகரிக்கிறார். கபடத்தனம் இருந்ததுன்னா அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு பிடிக்காது. வைராகி கரை பிரகிருதி சம்பாஷணம், ஒரு துறவியா இருந்துகிட்டு ஏன் நீ வந்து பெண்களோட சம்பாஷணம் பண்ற? அதனால அந்த அத்தகைய கபடத்தனமான நடத்தை வந்து இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சங்கத்துல இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அவரை நிராகரிக்கிறார். அவர் சொல்ற துர்வார், துர்வார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கட்டுப்படுத்துறதுக்கு. துர்வார் இந்திரிய கொரே விஷய கிரகன், இந்த புலன்களை வந்து புலனின் பொருட்கள் வந்து விளக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தாரவி பிரகிருதி ஹரே முனேரபி மனம். தாரவி அப்படின்னா ஒரு மர பொம்மை, ஒரு பெண்ணை வந்து மரச்சிற்பமாக வடிவமைத்திருந்தால் கூட அது கூட முனேரபி மன், ஒரு மாமுனிவருடைய மனதை கூட சஞ்சலப்படுத்தக்கூடியது. ஒரு பெண்ணின் மரச்சிற்பம் கூட மாமுனிவரின் மனதையும் கவரும் அளவிற்கு புலன்கள் புலனின்ப பொருட்களுடன் மிகவும் பலமாக ஒன்றியுள்ளன. மாத்ரா ஸ்வர்ஷா துஹித்ராவா நா விவிக்தாசேன பவத் பலவான் இந்திரியோ கிராமோ வித்வாம்சம் அபிகார்ஷதி. மனுசங்கீதையில இருக்கு, பாகவத்லையும் இருக்கு. ஒருவன் தனது தாய், சகோதரி அல்லது மகளுடன் கூட மிகவும் நெருக்கமாக அமரக்கூடாது, ஏனெனில் புலன்கள் மிகவும் பலமானவை என்பதால் அவை அறிவில் முன்னேறிய நபரை கூட கவரக்கூடும். வித்வாம்சம் அபிகர்ஷதி, வித்வாம்சம் அறிவில் முன்னேறியவர், அவரை கூட கவரக்கூடியது
இந்த புலன்கள் மிகவும் பலமானது. இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த உலகம் பாதுகாப்பானதுன்னு சொல்லிட முடியாது. விஸ்வாமித்திரரை போன்ற தபஸ்வி யாரு இருக்க முடியும்? அவர் மயக்கப்படுகிறார். எத்தனையோ உதாரணங்கள், பெரிய பெரிய உதாரணங்கள் இருக்கு. சமீப கால வரலாற்றில் நம்ம எத்தனையோ உதாரணங்களை பார்க்கின்றோம். எவ்வளவோ உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த விதிமுறையை கொஞ்சம் நம்ம அசால்ட்டா எடுத்துக்கிறது, சகஜமா எடுத்துக்கிறது. அப்படி சகஜமா எடுத்துக்கொண்டதனுடைய விளைவாக எத்தனையோ இடங்கள்ல வீழ்ச்சி ஏற்பட்டு இருப்பதை நம்ம நடைமுறையில பார்க்கின்றோம். எத்தனையோ பார்க்கும், அன்றாடம் நிகழ்றது. அதனாலதான் சாஸ்திரம் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லுது, புலன்கள் மிகவும் பலமானவை, யாரை வேண்டுமானாலும் கவர்ந்து விடும். கூத்ர ஜீவ சப மார்க்கட்ட வைராகிய கரியா. சும்மா எல்லாம் கூத்ர ஜீவன் அல்லது க்ஷூத்ர ஜீவனா இருந்துகிட்டு மர்க்கட்ட வைராகிய கரியா, குரங்கு மாதிரி வைராகியம் பண்றோம். அது என்ன குரங்கு மாதிரி வைராகியம்? குரங்கு என்ன பண்ணும்? குரங்கு எப்படி இருக்கு? மரத்துல வாழுது, வீட்டுல வாழ்றது கிடையாது. மரத்துல வாழுது, உடை கூட அணியறது இல்லை. அந்த மாதிரி யாரு துறவினா தானே, அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, ரொம்ப குறைவான ஆடையை உடுத்துறாங்க. இந்த நவீன காலத்துல நம்ம வேற மாதிரி ஏதோ இப்படியே இருக்கிறோம். ஆனா தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில துறவி அப்படின்னா அவங்க வெறும் கோமணம் மட்டும்தான் அணிவாங்க. அதுக்கு மேல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க அவங்க திகம்பரராக இருப்பாங்க. இங்க குரங்கு அப்படித்தானே இருக்கு, திகம்பரரா இருக்குது. ஒரு மரத்துல நிலையா இருக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் போயிட்டு வருது. கோஸ்வாமிகள்லாம் அப்படித்தானே வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி தானே இந்த குரங்கு இருக்கு. ஆனா குரங்குக்கு எப்ப பெண் குரங்கு வந்ததோ அது உடனே தன்னுடைய வேலையை காமிக்கும். அந்த மாதிரி ஒரு துறவி குரங்கு போன்ற ஒரு வைராக்கியத்துல இருந்தா அது ஏற்கத்தக்க வைராக்கியம் கிடையாது. அது மர்க்கட்ட வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திரிய சாராயா புலே பிரகிருதி சம்பாஷிடம். கையில் செல்வம் இல்லாத பலரும் குரங்குகளை போன்ற துறவரத்தினை ஏற்று. மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, கையில காசு இல்லை, அதனால என்ன பண்றது, சரி துறவி ஆயிடலாம். நவீன காலத்துல அது ஒரு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. நிறைய பேர் அப்படியே நினைச்சு போயிட்டு கேட்பாங்க, ஏன் சாமி நீங்க இப்படி சாமியார் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் இதாவி ஆயிடுச்சா, வாழ்க்கையில சாதிக்க முடியலையா, எதையும் அடைய முடியலையா, வேலை தொழில நஷ்டம் வந்துருச்சா, என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, ஏன் இப்படி வந்துட்டீங்க? எல்லாரையும் கேட்பாங்க. கையில் செல்வம் இல்லாத பலரும் குரங்குகளை போன்ற துறவரத்தினை ஏற்று அங்குமிங்கும் சென்று புலனுணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர், பெண்களுடன் நெருக்கமாக பேசுகின்றனர். பிரகிருதி சம்பாஷிய. இது மர்க்கட்ட வைராக்கியம். இந்த மர்க்கட்ட வைராக்கிய ரொம்ப பிரச்சனையான. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கிரகஸ்த சீடர்களை ஊக்குவித்தார். ஆனால் ஒரு துறவர சீடர், அதாவது கிரகஸ்த சீடர்கள் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை ஊக்குவித்தார். ஆனால் ஒரு துறவரத்தில் இருந்த பக்தர் பிரகிருதி சம்பாஷிய, பெண்களுடன் பேசுவதை அவர் கண்டிக்கின்றார். ஏதோ கோகி மகாபிரபு அபியந்தேர கேளா, இது சொல்லிட்டு மகாபிரபு உள்ள தன்னுடைய அறைக்குள்ளார போயிட்டார். கோஷாயிர ஆவேஷ் தேக்கி சவ மௌன கைலா கோயிலா. மகாபிரபுடைய ஆவேசத்தை பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சும்மா சாதாரணமா அவர் சொல்ல இந்த வார்த்தைகளை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபத்தோடு சொல்லி இருக்கிறார். துறவர வாழ்வை ஏற்றிருப்பவன் பெண்ணுடன் நெருக்கமாக பேசினால் அந்த நபரின் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது. ஒரு பெண்ணின் மரச்சிற்பம் கூட மாமுனிவரின் மனதையும் கவரும் அளவிற்கு புலன்கள் புலனின்ப பொருட்களுடன் மிகவும் பலமாக ஒன்றியுள்ளன.
கையில் செல்வமில்லாத பலரும் குரங்குகளை போன்ற துறவரத்தை ஏற்று அங்குமிங்கும் சென்று புலனுகர்ச்சியில் ஈடுபடுகின்றனர், பெண்களுடன் நெருக்கமாக பேசுகின்றனர். இது மகாபிரபு கூறிய கூற்றுகள். எல்லாரும் என்ன செய்யறது ஒன்னும் தெரியல, என்ன பண்றது. மகாபிரபு கதவை சாத்திட்டார் அவருக்கு. ஆரதினே சபமேலி பிரபு சரண். அடுத்த நாள் எல்லாரும் மகாபிரபுடைய சரணங்கள்ல வராங்க. ஹரிதாஸ் லாகி கிச்சு கோயிலோ நிபேதன். ஹரிதாசருக்காக பரிந்து பேசி ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். 3 நாள் ஆயிடுச்சு, உபவாசம் இருந்துட்டு இருக்கான். சரி, ஏதோ தெரியாதனமா பேசிட்டான் ஒரு பெண்ணோட, மன்னிச்சு விட்டுலாம், கொஞ்சம் சிபாரிசு பண்றதுக்காக வராங்க. அல்பாபராத பிரபு. மகாபிரபு, இது ஒரு அல்பாபராதம். மகாபிரபுடைய பார்வையில் அல்ப அபராதம் இல்லாது. கழகோ பிரசாத், கருணை கொடுங்க. ஏப சிக்கா ஹொயிலோ நா கொரிபே அபராத். இப்ப அவருக்கு பாடம் கிடைச்சிருச்சு, இனிமேட்டு இந்த தப்பை செய்ய மாட்டார். பிரபு கோஹே மகாபிரபு சொல்றார், மோரோ பாஷோ நகே மோரோ மான். என்னுடைய மனசு என் கட்டுப்பாட்டுல கிடையாது. பிரகிருதி சம்பாஷி வைராகி நான் ஒரு தர்ஷன். பெண்ணோட பேசக்கூடிய வைராகிய பாக்குறதுக்கு என் மனசு விரும்பல, அவ்வளவுதான். எங்க சிபாரிசுக்கெல்லாம் இடம் இல்லை. நிஜ கார்ஜ ஜாஹா சபா. எல்லாரும் போய் போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. சாட விருத்தா கதா. இந்த பேச்சு பேசுறத நிறுத்திக்கோங்க. புனர்ஜதி கோஹ ஆமா நான் தேக்கிபோ வேகேதா. இதுக்கு மேல இந்த விஷயத்தை என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க யாரும் பார்க்க முடியாது. என்ன இனிமேட்டு இந்த ஊர்ல பார்க்க முடியாது. என்ன சொல்றது, ஏத்த சுனிஷபை நிஜ கர்ண ஹஸ்ததியா. எல்லாரும் காது பத்திட்டாங்க. மகாபிரபு சொல்றதை கேட்டு நிஜ நிஜ கார்ஜ சபோ கேலோ தோ உட்டியா. எல்லாரும் எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. மகாபிரபு மத்தியானம் கொடித்தோ சொல்லி கேலா. மகாபிரபு அங்கிருந்து மத்தியானம் அவருடைய காரியத்தை சேர்த்துக்காக போறார். புஜன் நா ஜாய் ஏ மகாபிரபு லீல. புஜன் நா ஜாய். மகாபிரபு யார், அவருடைய லீலை யாரால புரிஞ்சுக்க முடியும்? மகாபிரபு கருணாவதார். ஆனால் அவர் சோட்டா ஹரிதாசரை முற்றிலுமாக நிராகரிக்கிறார். பக்தர்கள் போய் பரிந்துரை செய்யும் போதும் அவர் அதையும் புறக்கணிக்கிறார். ஆருத்தின சபா பரமானந்த பூரிஸ்தானே. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து பரமானந்த பூரிட்ட போறாங்க. நம்மெல்லாம் போய் சொன்னா மகாபிரபு கேட்க மாட்டார். பரமானந்த பூரி அவருக்கு குருஸ்தானத்துல வச்சிருக்கிறார் மகாபிரபு. அதனால அவர்கிட்ட போய் சொல்றாங்க, பிரபுக்கே பிரசன்ன ஹொர்கரி கோயிலோ நிபேதன். மகாபிரபு கொஞ்சம் போய் சாந்தப்படுத்துறார். தபே பூரி கோஷாய் ஏகா பிரபு ஸ்தானே ஆயிலா. அப்ப பூரி கோசாய் மகாபிரபுவோட இடத்துக்கு வர நமஸ்காரி பிரபு தாரே சம்பிரம் அவசாயிலா. மகாபிரபு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மரியாதையோட அவர் அமர வைக்கிறார். புச்சீலா கேட்கிறார், கி ஆக்ஞா கேனோ கோயிலோ ஆகவான். என்ன, எனக்கு என்ன கட்டளை வச்சிருக்கீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களோட வருகைக்கான காரணம் என்ன? இப்ப பரமானந்த பூரி சொல்றார், ஹரிதாச பிரசாத் லாகி கோயிலோ நிவேதம். ஹரிதாசருக்கு கொஞ்சம் கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லி பரமானந்த பூரி கேட்கிறார். சுனியா கோஹேன பிரபு. கேட்டரே மகாபிரபு சொல்ற, சுனோ கோஷாய். சுனோ கோஷாய், நான் சொல்றத கேளுங்க கோஸ்வாமி. ஷப வைஷ்ணவல்லயா துமி. எல்லா வைஷ்ணவர்களோட சேர்ந்து நீங்க ராகம் 8 இந்த இடத்துல தங்கிக்கோங்க. மோர ஆக்ஞா ஹோய் முய் ஜாய் ஆலாலநாத். எனக்கு கட்டளை கொடுங்க, நான் ஆலாலநாத்துக்கு புறப்பட்டு போறேன்.
அவர் பூரி கோஷாயி மூத்தவர், குருஸ்தானத்துல இருக்கிறார். அதனால அவர்கிட்ட எடுத்தெறிஞ்ச மாதிரி பேசல, ஆனா தன்னுடைய விஷயத்துல ஸ்திரமா இருக்கார். அவர் சொல்றார், எல்லா வைஷ்ணவரையும் கூப்பிட்டுட்டு நீங்க இங்க தங்கிக்கோங்க, எனக்கு கட்டளை கொடுங்க. மோரா ஆக்ஞா கோய், எனக்கு கட்டளை கொடுங்க. முய் ஜான் ஆளாலநாத், நான் ஆளாலநாத்துக்கு போறேன். ஏக்கொளோ ரகிப தாஹா, அங்க நான் தனியா இருந்துக்கிறேன். கோவிந்த மாத்திர சாத், இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா கோவிந்தருக்கு. அவருடைய பக்தியும் அவருடைய அவருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒப்பிட இயலாத ஒரு விஷயம். மகாபிரபு சொல்ற, எல்லாரையும் விட்டுட்டு போறேங்கிற, கோவிந்த மாத்திர சாத், என் கூட நான் கோவிந்தனை மட்டும் கூட்டு போறேன். ஏன்னா அவர் போய் மகாபிரபுட்ட சொல்லலாம், மற்றவங்க எல்லாரும் சொருப்தாம உட்பட அவர் தலைமையில் எல்லாரும் போய் கேட்கிறாங்க. பூரி கோஸ்வாமி கேட்கிறார், கோவிந்தர் கிட்ட மகாபிரபு என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சார். மகாபிரபு அதனால சொல்ற, கோவிந்தர் மட்டும் என் கூட வரட்டும். ஏத்தபடி பிரபு ஜதி கோவிந்தே பலாயிலா சொல்லிட்டு சும்மா இல்ல, எந்திரிச்சு போய் கோவிந்தரை கூப்பிடுறார், வா போலாம். பொரியிலே நமஸ்கார் பொறி உட்டியா சலிலா, பரமானந்த புரிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டு आस्ते व्यस्ते அவசர அவசரமா போய் பூரி கோஷாய் பிரபுரே ஆச்சே கேலா, மகாபிரபு முன்னாடி போய் நின்றுட்டார். அனுநய கோரி பிரபுரே கொர வஷாயிலா, ரொம்ப பணிவோட மகாபிரபு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். தொமார் ஜே இச்சா கரோ சுதந்திர ஈஸ்வர், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செய்யுங்க, நீங்க சுதந்திரமான பகவான். கெபாக்கி பலித்தே பாரே தொமார் உப்பரே, உங்க மேல யாரால என்ன சொல்ல முடியும், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. லோகஹிதலாகி தொமா சப விவகாரம், உங்களுடைய எல்லா விவகாரமும் லோகஹிதம், மக்களுடைய நன்மைக்காகத்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமிஷப நா ஜானி கம்பீர ஹிருதய தொமா, உங்களுடைய ஹிருதயம் ரொம்ப கம்பீரமா ரொம்ப ஆழமாக இருக்கு, அதனால எங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. ஏத்தபலி பூரி கோஷாய் கேலா நிஜஸ்தானே, இப்படி சொல்லிட்டு மகாபிரபு சாந்தப்படுத்திட்டீங்க, இங்கே இருங்க எங்கேயும் போவாதீங்கன்னு சொல்லிட்டு பூரி கோஷான் அவரோட இடத்துக்கு போயிட்டார். ஹரிதாஸ் தானே கேலா சப பக்தகனே, எல்லாரும் போய் சோட்டா ஹரிதாசர் போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஸ்வரூப் கோஸ்வாமி சொல்றாரு அவர்கிட்ட, சுனோ ஹரிதாஸ், சொல்றத கேளுப்பா. ஷபே துவமார் ஹிதவாஞ்சி கொரஹோ விஸ்வாஸ், எங்க எல்லார் மேலே முதல்ல நம்பிக்கை வை, நாங்க எல்லாரும் உன்னுடைய நன்மையைத்தான் விரும்புறோம், உன்னுடைய நன்மையை விரும்பிதான் நாங்க செயல்படுறோம், அதுல முதல்ல நம்பிக்கை வை. பிரபு ஹடே படியாச்சி சுதந்திர ஈஸ்வர், மகாபிரபு சுதந்திரமான இறைவன். ஹடே படியாச்சி, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார். இப்ப கபு கிருபா கரிபேன ஜாத்தே தயாலு அந்த, அவர் அந்தர் தயாலு, உள்ள அவர் கருணையானவர். கபு கிருபா கரிபேனே, ஏதோ ஒரு நாள் உனக்கு கருணை காட்டுவார், காத்துரு, அவசரப்படாது, பொறுமையோட காத்துரு. துமி ஹட்ட கொயிலோ தார ஹட்ட ஷே படிலோ, நீயும் ஹட்ட கொயிலோ, நீயும் பிடிவாதமா இருந்த அப்படின்னா அவரோட பிடிவாதம் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். என்கிட்ட பிடிவாதம் பண்றியா நீங்க, மகாபிரபு விட மாட்டார். நீ எவ்வளவுக்கு பிடிவாதமா இருக்கியோ அவ்வளவுக்கு மகாபிரபுடைய பிடிவாதமும் அதிகரிக்கும். ஸ்நான் போஜன் கரோ ஆப்பனே குரோத ஜாவே, நீங்க போய் ஸ்நானம் பண்ணி பிரசாதம் எடுத்துக்கோங்க, மகாபிரபு அவருடைய கோபம் தானா போயிடும். சாந்தப்படுத்துறாங்க சோட்டா ஹரிதாசர். அந்த பக்கம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியல. இந்த பக்கம் நீ உன்னுடைய உபவாசத்தை நிறுத்திட்டு போய் குளிச்சுட்டு பிரசாதம் எடுத்துக்கோ, கொஞ்ச நாள்ல மகாபிரபு சாந்தம் அடைவார். ஏத்தபலி தார ஸ்நான போஜன கொராயா, இப்படி சொல்லி அவரை குளிக்க வச்சு பிரசாதம் கொடுக்குறாங்க. ஆப்பண பவன் ஆயிலோ தார ஆஸ்வாசியா, இப்படி அவர் ஆஸ்வாசப்படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க. பிரபு ஜோதி ஜான் ஜெகநாத தர்ஷனே,
மகாபிரபு தினம் ஜெகநாதரை பார்க்கறதுக்காக போவார். அப்படி எப்பெல்லாம் மகாபிரபு ஜெகநாதரை பார்க்கறதுக்காக போறாரோ அப்பெல்லாம் தூரே ரகி ஹரிதாஸ் கொரேன தர்ஷனே, தூரமா அந்த ஹரிதாசர் மகாபிரபு தரிசிப்பார் தினம். மகாபிரபு கிருபா சிந்து, இங்க வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கருத்து சொல்றார். மகாபிரபு கிருபா சிந்து, கருணை கடல். கேபாரே பூஜித்தே, யாரால அவரை புரிஞ்சுக்க முடியும். பிரிய பக்த தண்டா, தன்னுடைய பிரியமான பக்தருக்கு கூட அவர் தண்டனை கொடுக்கிறார். கரேனம் தர்ம பூஜாயுத்தே, எதுக்காக அவர் செய்யறாருன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த மாதிரி செய்யறார். இது மகாபிரபுவினுடைய கண்டிப்பான தன்மை. சில பிரபா இந்த பொருளுரையில் எழுதுறார். இங்க சைத்தன்ய மகாபிரபு வருங்காலத்துல வரக்கூடிய சகஜியாக்களுக்கு வந்து ஒரு உதாரணம் அமைச்சு தரார். சாதாரணமாக நம்ம வந்து பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகளுக்கு இங்க மகாபிரபு ஒரு கண்டிப்பை காட்டுறார். தேக்கி திராஷ் உபஜிலோ சபபக்த கணே, இதை பார்த்து எல்லா பக்தருடைய மனசுலயும் பயம் வந்துருச்சு. ஸ்வப்னேக சாடிலோ சப ஸ்திரீ சம்பாசனை, கனவுல கூட பொம்பளைங்களோட பேசுறத வந்து வரல. ஸ்வப்னேக சாடிலோ சப, கனவுல கூட விட்டான், எப்பா வேண்டாம்பா, ரொம்ப பயம். ஏய் மத்த ஹரிதாசர் ஏக வஸ்திரம் வத்சர கேலா, எப்படிமா ஹரிதாசருக்கு வந்து ஒரு வருஷம் ஓடும், ஒரு வருஷம் ஆச்சு. தபே மகாபிரபுரே மான பிரசாத் நாகிலோ, ஆனா மகாபிரபுட மனசுல ஒரு கருணை காட்டுற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே தென்படல. ராத்திரி அவசேஷ பிரபுரு தண்டவாத் போயிடலாம். ஒரு நாள் ராத்திரி மகாபிரபுக்கு தண்டவாத் பண்ணிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். எங்க போனார்? பிரயாகே தேகேலே, பிரயாகிக்கு போறார். பிரயாக எந்த இடம்? கங்கை யமுனையும் சேரக்கூடிய கங்கை யமுனை சரஸ்வதியும், சரஸ்வதி மறைமுகமாக வருகிறார். கிச்சுனா பலியா, யார்கிட்டையும் சொல்லாம பிரயாகைக்கு போயிட்டார். பிரயாகைக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க அவர் வந்து மகாபிரபுடைய திருவடிகளை பெறணும் அப்படிங்கறதுல தெளிவான சங்கல்பம் இருக்கு, முடிவு இருக்கு. பிரபு பத பிராப்தி லாகி சங்கல்ப கொரில, பிரயாகைக்கு போய் ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணுவாங்க. அந்த சங்கல்பத்துல அவர் என்ன சங்கல்பம் பண்றார் அப்படின்னா, மகாபிரபுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்றார். பண்ணிட்டு திரிவேணி பிரபாஷ் கோழி பிராண சாடிலாம், திரிவேணியில உள்ள போய் பிராணனை விட்டுறார். ஷேக்ஷனே, அந்த க்ஷணத்திலேயே திவ்ய தேகே பிரபுஸ்தானே ஆயிலோ, திவ்ய தேகத்தோட மகாபிரபுடைய இடத்துக்கு அவர் வர. பிரபு கிருபா பாயா அந்தர்தானே ரகிலா, மகாபிரபு அவருக்கு கருணை கொடுத்து அவரை அந்தர்தானேகி ரகிலா, மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் வைத்துக் கொண்டார். ஒரு பக்கம் பார்த்தால் நிராகரித்தார். அவர் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் மகாபிரபு அவரை ஏற்றுக்கொள்றார். கந்தர்வ தேகை தியான கரேன அந்தர்தான, மற்றவர்கள் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் கந்தர்வ தேகத்துல அவர் மகாபிரபுவிற்காக பாடுகிறார். ஏன்னா அவருடைய சேவை பாடுறது, மகாபிரபுவிற்கான சோட்டா ஹரிதாசருடைய பிரத்யேக சேவை வந்து பாடுறது. அந்த பாடலை அவர் வந்து தொடருகிறார். ராத்திரியே பிரபுரே சுனாய கீதோ அந்யனாகி சானே, ராத்திரி நேரத்துல மகாபிரபு கேட்கறதுக்கு அவர் பாடுவார், மற்ற ஜனங்கள் யாருக்கும் தெரியாது. ஏகோதின் மகாபிரபு புச்சிலா பக்தகனே, ஒரு நாள் மகாபிரபு பக்தர்கள் கிட்ட கேட்கிறார், ஹரிதாஸ் கஹா, எங்கப்பா போயிட்டார் சோட்டா ஹரிதாஸ்? தார ஆனஹ ஏகோனம், என்கிட்ட கூட்டு வாங்க, என்கிட்ட கூட்டு வாங்க, தண்டனை காலம் முடிவிட்டு விட்டு கூட்டிட்டு வாங்க. சபே கோஹே, எல்லாரும் சொல்றாங்க, ஹரிதாஸ் வருஷ பூர்ண தினே ராத்திரி உட்டி கஹா கேலா கேஹோ நாகி ஜானே, வருஷம் முடிஞ்ச நாள்ல என்னைக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்தீங்களோ
அந்த வருஷம் முடிஞ்ச அதுல ஒரு வருஷம் முடிஞ்ச நாள்ல ராத்திரியில எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டார். எங்க போனார்னு யாருக்கும் தெரியல. சுனி மகாபிரபு ஹாஷியா ரஹிலா. அதை கேட்டுட்டு மகாபிரபு மெல்லியமாக புன்னகைக்கிறார். எனக்கு தெரியும் என்ன ஆச்சுங்க, இருந்தாலும் சும்மா அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். ஷபபக்த குணமனே விஸ்மய ஹோய்லாம். எல்லா பக்தர்களுக்கும் மனசுல ரொம்ப ஆச்சரியமாகும். என்ன நடக்குது இங்க? ஒரு வருஷம் ஒருத்தன் காத்திருந்தான், முடியவே முடியாதுன்னாரு. நாங்களாம் போய் கேட்டோம், ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் எங்களை மிரட்டினாரு. பூரி கோஸ்வாமி அமுச்சு விட்டு கேட்க வச்சா அதையே வேற விதத்துல சொல்லி எங்க வாய் எல்லாருமே அடைச்சிட்டாரு. அவரும் ஒரு வருஷம் காத்திருந்துட்டு வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு. இப்ப அவர் எங்கன்னு கேக்குறாரு. எங்க என்னத்த சொல்றது, யாருக்கும் எதுவும் புரியல. இருந்தாலும் ஒரு நாள் ஏகோதீன் ஜெகதானந்த ஸ்வரூப் கோவிந்த் காஷீஸ்வர் சங்கர் தாமோதர் முகுந்த் இவங்க எல்லாரும் சமுத்திர ஸ்நானே கேலா கடல்ல குளிக்கிறதுக்கு போறாங்க. சபேஷுனே கொத்தோ தூரே எல்லாருக்கும் கொஞ்ச தூரத்துல ஒரு சப்தம் கேட்குது. ஹரிதாஸ் காயேனம் ஜேனு டாகி கண்டஸ்வரே. ஹரிதாசருடைய குரல்ல அற்புதமாக பாடல் கேட்குது எல்லாருக்கும். சொன்னா ஹரிதாஸ் பாடுற மாதிரி கேட்குது எல்லாருக்கும். கடல்ல குளிக்க போனாங்க எல்லாரும் கேட்கறாங்க, ஹரிதாசருடைய குரல் கேட்குதே. இவங்க எல்லாருக்கும் தெரியும். மனுஷனா தேக்கே, ஆனா யாராலும் பார்க்க முடியல. எங்கடா போனாலும் யாருக்கும் தெரியாது ஒரு தற்கொலை பண்ணிட்டாருன்னு. அதனால அவர் சரி வந்துட்டார் போல ஹரிதாசன் நினைச்சு தேடுறாங்க, பார்க்க முடியல. மதுர கீத மாத்திர சுனே, அவருடைய மதுரமான கீதத்தை மட்டும் அவர்கள் கேட்கிறார்கள். கோவிந்தாதி ஷபே மேலி கொயிலோ அனுமானி. கோவிந்தர் மற்ற எதிர பக்தர் எல்லாரும் ஒரு விஷயத்தை யூகிக்கிறாங்க. என்ன யூகிக்கிறாங்க அப்படின்னா, விஷாதி காயா, விஷம் குடிச்சு ஹரிதாஸ் ஆத்மகாத் கோயிலா, ஹரிதாஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஷேய் பாபே ஜானி பிரம்மராட்சஸ் கோயிலா, அந்த பாவத்தினால அவர் பிரம்மராட்சசர் ஆயிட்டாரு. ஏன்னா தற்கொலை செய்யறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவம். அந்த பாவம் செஞ்சதுனால அவர் பிரம்மராட்சஸ் ஆகி தெரிஞ்சுட்டு இருக்கிறார் போல இருக்கு. ஆகார் நா தேக்கி மாத்திர சுனி தாரோ கான், உருவத்தை பார்க்க முடியல, வெறும்னா பாட்டு மட்டும் கேக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்றப்ப, அப்ப ஸ்வரூப் தௌமதர் என்ன சொல்றாருன்னா, ஏய் மித்யா அனுமானம், உங்களுடைய இந்த அனுமானம் பொய்யானது. ஏன்? பகவானுடைய பாதத்தை அவர் அடைஞ்சிருக்கிறாரு, நீங்க பிரம்மராட்சசர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்க, இல்ல அப்படின்னு சொல்லி தவறான யூகம்னு சொல்றாரு. ஆஜன்ம கிருஷ்ண கீர்த்தன் பிரபுர சேவன். சோட்டா ஹரிதாஸ் பிறந்ததுல இருந்து கிருஷ்ண கீர்த்தனத்தை ஈடுபட்டு இருந்தார். பிரபுர சேவன், மகாபுருடைய சேவையில இருந்தார். பிரபு கிருபா பாத்திரம், மகாபுருடைய கருணைக்கு பாத்திரமானவர் அவர். ஆர கஷேத்திரேர மரணம், அது மட்டும் இல்லாம அவர் போய் திருத்தலத்துல ஒரு கஷேத்திரத்துல போய் மரணம் அடைஞ்சிருக்காரு. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸ்வரூப் தாமோதருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு. அப்படியே அவர் இங்க இருந்தாரு எங்க இருந்தாரு எப்படி இருந்தாலும் பூரியும் ஒரு கஷேத்திரம் தான். அவர் பூரியில மரணம் அடைஞ்சதாக கூட நினைத்திருக்கலாம், இல்ல அவர் அங்க போய் மரணம் அடைஞ்சது ஸ்வரூப் தாமோதருக்கு தெரிந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் கஷேத்திரத்துல மரணம் அடைஞ்சவங்க பிறவியிலிருந்தே பிரபு மகாபுருடைய சேவையில இருக்கிறாங்க, கீர்த்தனத்துல இருக்கிறார். பிரபு கிருபா பாத்திரம், மகாபுருடைய கருணைக்கு பாத்திரமானவர். இத்தகைய நபர் பேயாகிறது வாய்ப்பே இல்லை. ஸ்வரூப் தாமோதர் சொல்றார். துர்கதி நா ஹோய் தாழ், அவருக்கு துர்கதி ஒருபோதும் நடக்காது. சத்கதி சே ஹோய், கண்டிப்பா அவங்களுக்கு சத்கதி தான் நிகழும். பிரபு பாங்கி ஏய், இது மகாபிரபுவோட ஒரு விளையாட்டு. பாச்சே ஜானிப நிச்சய், கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் புரியும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு ஸ்வரூப் தாமோதர். அதுக்கப்புறம் பிரயாக போய்த்தோ ஏக வைஷ்ணவ நவதீப் ஆயிடோ, பிரயாகையில இருந்து ஒரு வைஷ்ணவர் நவதீபத்துக்கு வருகிறார். ஹரிதாசேர் வார்த்தோ தேவம் சபாரே கோகிலோ,
அவர் அங்க வந்து நவதீபத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஹரிதாசர் சோட்டா ஹரிதாசருடைய தற்கொலை பத்தி எல்லா சம்பவத்தையும் நவதீபத்துல சொல்லிடுறாரு. ஜெயிச்சே சங்கல்ப தைச்சே திரிவேணி பிரவேசிடா, என்ன சங்கல்பம் எடுத்துட்டு எப்படி திரிவேணிக்குள்ளார போனாருங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சுனி ஸ்ரீவாசாதீர மனோ விஸ்மய ஹோயிலா, அதை கேட்டுட்டு ஸ்ரீவாஸ் முதலிய பக்தர்களுடைய மனசு வந்து ஆச்சரியப்படுது, என்ன நடந்தது அங்க அப்படின்னு. வருஷாந்தரே சிவானந்த சபபக்தலயா, அதுக்கப்புறம் வருஷம் முடிஞ்சனி வழக்கம் போல எல்லா பக்தர்களையும் கூட்டிட்டு சிவானந்த சேனர் பூரிக்கு வரார். சோ பூரிக்கு வரும்போது அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, பிரபுர மெலிலா ஆஷி ஆனந்தித்த ஹோயிலா, மகாபுரு சந்தோஷம் அடைறாங்க. அப்ப ஸ்ரீவாஸ் டாக்கூர் மகாபிரபு கிட்ட கேட்கிறார், ஹரிதாஸ் கோஹம், எங்க பாச்சோட்டா ஹரிதாஸ்? ஸ்வகர்ம பல புக்புமான். மகாபிரபு அவருக்கு வந்து பதில் சொல்ற, யாரு என்ன கர்மா செய்யறானோ அதற்கான பலனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு ஒரு பதில கொடுக்கிறார். ஸ்ரீவாசருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆனா அவர் சோட்டா ஹரிதாஸ் எங்கன்னு சொல்லி விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அவர் இந்த பதிலை சொல்கிறார். தபே ஸ்ரீவாஸ் தார வித்தாந்த கோஹிலா. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து ஹரிதாசருடைய சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்றார் மகாபிரபு கிட்ட. ஜெயிச்சே சங்கல்ப தைச்சே திரிவேணி பிரவேசிடா, எப்படி சங்கல்பம் எடுத்துக்கிட்டு எப்படி அவர் திரிவேணிக்குள்ளார் நுழைஞ்சார் அப்படிங்கிறத விரிவா சொல்றார். சுனி பிரபு ஹாஷி கொகை சுப்ரஷ்ன சித்தம், அதை கேட்டு மகாபிரபு சிரிக்கிறார். உள்ள அவர் வந்து சந்தோஷம் அடைகிறார். சுப்ரஷ்ன சித்தம், பிரசன்ன சித்தம், மன சந்தோஷம் அடைது. பிரகிருதி தர்ஷன் கைலே ஏய் பிராயஷ்சித்தம், பெண்களை பார்த்ததுக்கு இதுதான் பிராயஷ்சித்தம். ஏமாத்திரம் நம்மலாம். ஸ்வரூபாதி மிலே தபே விசார கரிலா. அதுக்கப்புறம் ஸ்வரூப் தாமோதர் அவங்க எல்லாம் வந்து விசாரம் பண்ணி பாக்குறாங்க, யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு இப்பதான் எல்லா காட்சிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருந்தது. திரிவேணி பிரபாவே ஹரிதாஸ் பிரபுபத பாயிலோ, திரிவேணியினுடைய பிரபாவத்தினால ஹரிதாசர் மகாபிரபுடைய திருவடிகளை பெற்றிருக்கிறார். ஏய் மத லீலா கொரே சச்சிர நந்தன், சச்சிநந்தன் இப்படியெல்லாம் லீலைகளை புரிகிறார். ஜஹா சுனி பக்த பனே ஜுடாய் கோர்ணமான், இந்த லீலைகளை கேட்கறதுனால பக்தர்களுடைய காதுகள் மனம் எல்லாம் நிறைவடைகிறது. ஆபண காருண்ய லோக வைராகிய சிக்கன், தன்னுடைய கருணையையும் மக்களுடைய துறவையும் பற்றி மகாபிரபு ஒரே நேரத்தில் இங்கே உபதேசிக்கிறார். ஸ்வபக்தேர காட அனுராக பிரகட்டிகரன், தன்னுடைய சொந்த பக்தர்களுடைய ஆழமான பற்றுதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இங்க அவர் வெளிப்படுத்துறார் இந்த லீலையின் மூலமாக. தீர்த்தேர மகிமா, அது மட்டும் இல்லாம இந்த லீலை மட்டும் என்ன சொல்றது, தீர்த்தேர மகிமா நிஜ பக்த ஆத்மசாத், தீர்த்தத்தினுடைய மகிமையினால மகாபிரபுடைய பக்தரை மறுபடியும் ஏற்றுக்கொள்றாங்கிறதையும் காட்டுது. ஏகொலீலாய் கொரேன பிரபு கார்ஜ பாஞ்ச ஷாத், இப்படி ஒரு லீலையை வச்சு மகாபிரபு 5-7 விஷயத்த, பெங்காலி நம்ம ஊர்ல வந்து 4-5 அப்படின்னு சொல்லுவோம், 5-6ன்னு சொல்லுவோம். வங்காளத்தை வந்து 1 ஸ்கிப் பண்ணி சொல்றது வழக்கம். பாஞ்சஷா 5-7 நோக்கத்தை நிறைவே செய்கிறார். மதுரு சைத்தன்ய லீலா சமுத்திர கம்பீர், சைத்தன்ய லீலைகள் மதுரமானது, சமுத்திரம் போன்று ஆழமானது. லோகனாகி பூஜே, மக்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. பூஜே ஜெய் பக்த தீர், யார் வந்து பக்தராகவும் தீரனாகவும் இருக்கிறாங்களோ அவங்க இதை புரிந்து கொள்வார்கள். விஸ்வாஸ் கரியா சுனோ சைத்தன்ய சரித, சைத்தன்ய சரிதத்தை நம்பிக்கையோடு கேளுங்கள். தர்க்கனா கொரிகோ, இதுல வந்து தர்க்கம் பண்ணாதீங்க. தர்க்கஹோபே விபரீதம், தர்க்கம் பண்ணோம் அப்படின்னா விபரீதமான விளைவு தான் அடைவோம். ஸ்ரீரூப குணாதிபத ஜாரயாஸ் சைத்தன்ய சரிதாமிருதே கோஹை கிருஷ்ணதாஸ். இதுல வந்து இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில பக்தி சித்தாந்த டாக்கூர் இந்த அத்தியாயத்துல இருந்து நாம பெற வேண்டிய பாடங்கள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். சில பிரபுபாத் அதை இங்கே இணைச்சிருக்கிறார், நம்மளும் அதை படிக்கலாம்.
பரமபுருஷ பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கருணையின் அவதாரம் என்ற போதிலும் அவர் தம்முடைய அந்தரங்க சங்கத்தினரில் ஒருவரான சோட்டா ஹரிதாசரின் சங்கத்தினை துறந்தார். ஏனெனில் அவர் அவ்வாறு செய்யாதிருந்தால் போலியான பக்தர்கள் சோட்டா ஹரிதாசரின் குற்றத்தினை தங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கொண்டு பக்தர்களாக வாழ்ந்தபடி அதே சமயத்தில் தகாத பாலுறவிலும் ஈடுபடுவதற்கு அதனை ஒரு வசதியாக எடுத்துக்கொள்வர். அத்தகு செயல்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சம்பிரதாயத்தினை அறநெறிகளிலிருந்து விலக்கிவிடும். அதன் விளைவாக பக்தர்கள் நிச்சயமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பெயரில் நரக வாழ்விற்கு சென்று இருப்பர். அதை தடுக்கிறதுக்காக இந்த லீலை மகாபிரபு செஞ்சிருக்கார். ஒரு காரணம். இரண்டாவது காரணம், சோட்டா ஹரிதாசரை தண்டித்ததன் மூலமாக மகாபிரபு ஆச்சாரியர்களுக்கு அல்லது சைத்தன்ய சம்பிரதாயத்தை பரப்பக்கூடிய இயக்கங்களின் தலைவர்களுக்கும் எல்லா உண்மையான பக்தர்களுக்கும் ஒரு தரத்தினை அமைத்துள்ளார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த மிக உயர்ந்த தரத்தினை பாதுகாக்க விரும்பினார். எல்லாருக்கும் ஒரு தரம் அமைத்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவது கருத்து, தூய பக்தர் எளிமையானவராகவும் பாவச் செயல்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்தினார். அதன் மூலமாக ஒருவன் அவரது உண்மையான சேவகனாக இருக்க முடியும். துறவரத்தினை எவ்வாறு உறுதியுடன் அனுசரிப்பது என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தம்மை பின்பற்றியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது மூன்றாவது கருத்து, துறவரத்தை உண்மையாக அனுசரிக்கணுங்கிறது. நான்காவது கருத்து, தம்முடைய பக்தர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்பதையும் அவர்களுடைய நடத்தை சீரானது என்பதையும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நிரூபிக்க விரும்பினார். அவர் தம்மீது நம்பிக்கை கொண்டவர்களை கனிவுடன் ஏற்று பக்தி தொண்டின் கண்டிப்பான கொள்கைகளில் இருந்து சிறிதேனும் விலகினால் கூட அது எந்த அளவிற்கு துயரத்தையும் தொந்தரவுகளையும் உருவாக்கக்கூடும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஐந்தாவது கருத்து, சோட்டா ஹரிதாசரை தண்டித்ததன் மூலமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரின் மீதான தமது கருணையினை வெளிப்படுத்தினார். அந்த தண்டனையும் ஒரு கருணை தான். தம்மீதான சோட்டா ஹரிதாசரின் பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை அவர் காண்பித்தார். அட போங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகலாம். சோட்டா ஹரிதாஸ் தன்னுடைய முடிவுல அவர் மகாபிரபுடைய சரணங்கள்ல இருக்கணுங்கிற தீர்மானம், அதுல அவர் தீர்மானமா இருந்தார். இந்த தெய்வீக உறவின் காரணத்தினால் மகாபிரபு தமது தூய பக்தரால் இழைக்கப்பட்ட சிறிதளவு குற்றத்தினை கூட திருத்தினார். அவர் அவ்வளவு அந்தரங்க பக்தராக இருந்ததுனால அவர் அந்த சிறிய குற்றத்தை கூட திருத்தப்பட்டார். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தூய பக்தராக இருக்க விரும்புபவர் எல்லா பௌதிக புலனுணர்ச்சிகளையும் கைவிட வேண்டும். இல்லாவிடில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை அடைவது மிகவும் கடினமானதாகும். அடுத்த ஆறாவது கருத்து, பிரயாகை, மதுரா, விருந்தாவனம் முதலிய புகழத்தக்க புண்ணிய ஸ்தலங்களில் ஒருவர் மடிந்தால் அவர் தமது பாவ வாழ்வின் விளைவுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு பரமபுருஷ பகவானின் புகலிடத்தினை அடைய முடியும். ஏழாவது கருத்து, ஒரு தூய்மையான அல்லது நம்பிக்கை வாய்ந்த பக்தர் வீழ்ச்சி அடையலாம் என்ற போதிலும் அவர் இறுதியில் மகாபிரபுவின் கருணையினால் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லும் வாய்ப்பினை பெறுகிறார். இப்படி 7 விஷயங்கள் பக்தி சாஸ்திர இங்க சுட்டி காட்டுறார். உண்மையிலே சோட்டா ஹரிதாசருக்கு வழங்கப்பட்ட தண்டனை ஒரு கனமான ஒரு விஷயம், கடினமான ஒரு விஷயம். மகாபிரபுடைய கருணையை எப்படி புரிந்து கொள்றதுங்கிறது அதற்கு ஒரு சோதனையான ஒன்றுன்னு சொல்லலாம். சோட்டா ஹரிதாசர் ஒரு பெண்ணோடு சம்பாஷணையில் ஈடுபட்ட ஒரு காரணத்தினாலேயே அவர் தண்டிக்கப்பட்டார். அந்த நிலையோடு ஒப்பிடும்போது நம்முடைய நிலையெல்லாம் எங்குமே சொல்வதற்கே இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர் சில நேரத்தில் இதை பற்றி சொல்லும் போது அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் சைத்தன்ய மகாபிரபு இல்லை, என்னால எல்லாரையும் நிராகரிக்க முடியாது, அதனால எல்லாரையும் நான் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்படி அவருடைய கருணையினால நம்மளும் அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரபுபாதரோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால மகாபிரபு கருணை கொடுக்கலாம். அதுதான் நமக்கு சாத்தியம் ஒழிய நம்மளால நிச்சயமா இங்க மகாபிரபு என்ன பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அதன்படி இருக்கிறதுக்கு நம்ம முயலணுங்கிறதுலாம் இங்க ஆப்ஷனுக்குலாம் வேலையே கிடையாது. இருந்தாலும் பிரபுபாத் அவருடைய கருணையில நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம
நீச்சமான ஸ்தானத்தில் இருந்தாலும் பிரபுபாதர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்கு சேவை கொடுக்குறார். அந்த நிலையில் நம்ம பிரபுபாதருடைய கருணையில் சைத்தன்ய மகாபுருடைய கருணையை பெறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ரீ சைத்தன்யர் பக்கத்தில் போகிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அதே புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. श्री चैतन्य चरितामृत की जय, श्रील प्रभुपाद की जय. கேள்வி நீங்க அந்த மூன்றரை பக்தர்கள் சொன்னீங்க. स्वरूप दामोदर रामानंदराय सिक्की माहिती மாதவி माधवी சிக்கி மாதவி கூட மாதாஜி தான். नो नो सिक्की माहिती इज मेल बाबा. அவங்க பெஹன் சொன்னாங்க. அந்த सिक्की माहितीயோட बहन माधवी माताजी. सिक्की माहिती मेल और आन. सिक्की माहितीயோட சகோதரி மாதவி. छोटा வந்து அந்த மாதாஜி போய் மன்னிப்பு கேட்கலாம். அதை யோசிச்சுருந்தாங்க. இன்னைக்கு சொல்லும்போது எங்க எதுங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. கொலை போயிடும்னு தோணுச்சு. ஆனா வேற எப்படி தப்பிக்கிறது? அதுல வந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறதெல்லாம் இங்க அங்க மன்னிப்பு கேட்டு அங்க வந்து அது வந்து அங்க கேட்கறதுக்கான வேலையே கிடையாது. அங்க இருந்து குற்றச்சாட்டுலாம் வர கிடையாது. அந்த ஒரு எண்ணம் இருந்ததை வந்து அந்தர்யாமியாக புரிந்து கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தண்டனை கொடுக்கிறாரு இங்க. அதுக்காக தான் பிரபு கேட்கிறேன். சொல்லாமையும் தெரிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி சொல்லாம போய் மன்னிப்பு கேட்டா அது அப்படியே தெரிஞ்சிடும். அங்க மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்கு? குற்றம் நிகழ்ந்துருச்சு. Custom in India that not only Vaishnava renunciants, Yeah. all the renunciants, they know this point that Prayachita. Yeah. Prayachita is Atmahatya. People who are in the path of renunciant, this is the Prayachita. So still that tree is there. Yes. Triveni Singam போனீங்கன்னா Triveni Singamத்துல ஆத்துக்கரையிலே அக்பர் ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. அந்த கோட்டை வந்து இந்த மாநிலத்துக்கு ஒரு banning. It's a custom in India previously that not only Vaishnava Sampradaya, and actually the renunciants, brahmacharis and sannyasis of all Sampradayas, Mayavadis, Buddhists, and whatever the basic Sampradaya, Sangha. Everybody has this self-conscious that once you take up the path of renunciation, you cannot come back. புறவரப்பாதைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி nothing. So this is the method recommended. And some, as we said, even the strict adherents of renunciant path also, even in the previous time also, some people fell down. Like this. Many conscious. So not to counteract their offenses, it's a custom in India. They will go to Triveni Sangam, they will play this banning. So still that money is there in the after. திரிவேணி சங்கமத்துல முடுகிறது அப்படிங்கறது தான் அதுக்கான ஒரு பிராயஷ்சித்தமா வேற பிராயஷ்சித்தம். அதான் சைத்தன்ய மகாபிரபு இங்க கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு ஒரு துறவி வந்து தப்பு செஞ்சவனுக்கு அதுதான் பிராயஷ்சித்தம். அவர் வந்து பிரகிருதி தர்ஷன கோயிலோ எய் பிராயஷ்சித்தம். ஒரு பெண்ணை தரிசிச்சதனுடைய பிராயஷ்சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி மகாபிரபு உறுதிப்படுத்துறாரு. அதனால அது இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வும் உண்டு. அதாவது இந்த பிறவிதான் எல்லாம் அப்படிங்கறதும் அவங்களுக்கு கிடையாது. அதாவது அந்த ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பூர்ண உறுதி உண்டு. நம்ம செஞ்ச தப்புக்கு இந்த ஒரு தண்டனையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அப்ப அடுத்து நம்ம வந்து அந்த தண்டனையில இருந்து விடுபட்டு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் முற்றிலுமாக அங்க இருக்கு. பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ஆனா பிரபுபாத் தான் சொன்னார்,
நான் நிராகரிச்சேன்னா எல்லாரையும் நிராகரிக்க வேண்டும். இருந்தாலும் ஒருத்தர் நடந்துக்க மாட்டாரு. எல்லாரும் திருவிழாக்கும் ரோபதர்சனர் அப்ப இஸ்கான் ஃபவுண்டர் ஆச்சாரியா மட்டும் இருக்கும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அந்த காலத்துல அதாவது அஜாமிலனுக்கு ஒரு காட்சி இருந்தது, இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகமே அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு ஜகாய் மதா இருந்தாங்க, இப்போ உலகமே ஜகாய் மதா தான் இருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம பயிற்சி பண்ணணும். ஆனா ஒண்ணு என்னன்னா, எங்க இலக்கு, நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எது சரியான தரம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய இலக்கை நோக்கிய பாதையில மேல முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.